ஹாய் காய்ஸ்! இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜைக்கு அம்மன வந்து ரெடி பண்ணிட்டு எப்படி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. இப்ப நான் கையில வச்சிருக்க அம்மன்னா வெளிய இருந்து அழைச்சிட்டு வர்றது. இவங்கள தான் அலங்காரம் பண்ணி வெளிய இருந்து அழைச்சிட்டு வருவோம். கலசத்துல வைக்கிறதுக்கு இந்த எல்லோ கலர் ஃபேஸ் இந்த அம்மன் தான் வைப்போம் கலசத்துல. ஏன்னா அந்த அம்மன் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும். விளக்குல தான் பண்ணுவோம். இது வந்து கலசம் வைக்கிறதுனால பெரிய முகம் வச்சாச்சு. இது வந்து இப்ப சாரி கட்டியிருக்கிறது வந்து ஒரு சின்ன விளக்கு. அதுல தான் ஒயிட் கலர் அம்மன அதுல வச்சு செட் பண்ணி வெளிய இருந்து அழைச்சிட்டு வருவோம். அம்மா வந்து அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து சரி சின்ன சின்ன வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலைக்கெல்லாம் தோரணம் போட்டுட்டு குட்டி லட்சுமி அலங்காரம் பண்ணிட்டு அடுத்து கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கலசம் வைக்கிறதுக்கு கீழே இருக்க செம்பில் வந்து ஃபுல்லாக பச்சரிசி ரெப்பிட்டு டபுள் சைட் டேப் போட்டு மேலே ஒரு செம்பு வச்சு அதில் வந்து முக்கால் அளவுக்கு பச்சரிசி ரெப்பிட்டு அதுக்கு மேலே வந்து என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, அப்புறம் கருகுமணி, அப்புறம் வந்து மஞ்சள், அப்புறம் மஞ்சள் குங்கும டப்பா, அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, வெள்ளி காயின், கோல்டு காயின் ஒன்று, அப்புறம் 5 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு லெமன் வச்சுட்டு பூ வச்சுட்டு அதோட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு இதுக்கப்புறம் நம்ம அம்மனுக்கு வந்து சாரி கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து அம்மா சாரி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்றே ப்ளவுஸ்ல எல்லாம் கையெல்லாம் ஃபிட் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. சேலைக்கு மடிப்படுத்து அயன் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. இப்போ வந்து சும்மா எடுத்து அப்படியே கட்டினா போதும். இந்த அம்மனோட முகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐலைனர் போட்டு விட்டு பெயிண்ட்ல வந்து லிப்ஸ்டிக் போட்டு விட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அம்மா வந்து சாரி கட்டி முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அம்மனுக்கு முகம் வச்சுட்டு அடுத்து மத்த அம்மனை அழைக்கிறக்காண்ட வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். வாசலெல்லாம் நல்லா கழுவி விட்டு கூட்டி கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டதுக்கப்புறம் அம்மா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு தட்டில் வந்து ப்ளவுஸு, பூவு, பழம், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அம்மனை வெளியே இருந்து உள்ளே அழைச்சிட்டு வந்தோம். அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சு ஆரத்தி எடுத்துட்டு பிரசாதமாக கேசரி செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நல்லபடியாக அம்மனை அழைச்சிட்டு வந்து வச்சாச்சு. என்னோட கேமராமேன்ஸ் பார்க்குறீங்களா, இன்னைக்கு எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தது உங்கள் 2 பேரும் தான். என் தம்பியும் அவன் கூட படிக்கிற பொண்ணும். வரலட்சுமி பூஜை எப்படி போச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.